சத்குருவாணி 4வது பத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை நாம் பார்க்கலாம். நிரந்தரம் சாயி சாயி என்று சொல்லி உட்கார்ந்திருந்தால் யார் உனக்கு உணவளிப்பார்கள்? செல்வத்தை யார் கொடுப்பார்கள் என்று வாதிக்கின்றாய். அது உண்மையே என்றாலும் சாவதானமாய் நான் சொல்வதை கேள். உன் தேக சம்பந்தமான வேலைகளை பௌதீக உலகிலிருந்து ஒதுக்கிவிடும்படி நான் கூறவில்லை. உன் கடமைகளை தர்மத்தை நீ செய். உன் கரங்களால் வேலை செய், வாயினால் பேசு, கண்களால் பார். அவ்விதமாக உன் தேவைகளை பூர்த்தி செய்து கொள். மனதை மட்டும் என்னிடம் லயமாக்கு. உன் சிரமத்திற்கு அதிகமாகவே 100 மடங்கு நான் கொடுக்கின்றேன். சாயிக்காக இந்த பணியை நான் மேற்கொள்கின்றேன் என்ற பாவம் உன்னில் இருந்தால், உன் மனம் என்னை நோக்கியே இருக்குமானால் உனக்கு கிடைக்கும் பலன் 100 மடங்கு இருக்கும். சப்ஜா விதைகளை நீரில் போட்டால் அது உப்தி பெரிதாக தெரிகின்றது. அது எங்கிருந்து சக்தியை பெறுகின்றது? அந்த நீரிலிருந்து சக்தியை பெற்றது. உனக்கு கிடைக்கும் பலம் கடுகளவு பரிமாணத்தில் இருந்தாலும் ஒரு பனங்காய் அளவில் உனக்கு நான் கொடுப்பேன். நான் விக்கிரமாக இருக்கின்றேன் என்று நினைத்தால் நான் என்ன செய்ய முடியும்? நான் உன் போலவே இருக்கின்றேன். நல்லதே நடக்கும்.